இந்த போர் பற்றிய செய்திகள்லையும் போர் பற்ற மரபுகள்லையும் பார்க்குறப்ப கம்பராமாயணத்தில் எங்கெல்லாம் போர் இருக்கு, கம்பராமாயணத்தினுடைய போர் காட்சிகள்லாம் எடுத்து பார்க்குறப்ப 3 முக்கியமான போர் கம்பராமாயணத்தில் வருது. ஒன்று தாடகையை வதம் செய்வது, இன்னொன்று வாலியை வதம் செய்வது, மூன்றாவது மிகப்பெரிய போர் ராம யுத்தம், ராவண யுத்தம். இந்த 3 போர் வருது. இந்த 3 போர்க்காட்சிகளிலும் எந்தெந்த அழிவுகளை பற்றி சொல்கிறான் கம்பன், எவற்றையெல்லாம் மூடும் பாவமாக சொல்கிறான் என்பதை பார்க்க பார்க்க அவனுடைய நெறிகள் எனக்கு முன்பாக பேசினார்களே மதிப்பிற்குரிய பேராசிரியர் மர்வின் சுல்தானா அவர்கள் குறிப்பிட்ட அறத்தை எவ்வளவு கவனமாக சொல்கிறான் என்பது புரியும். கம்பராமாயணத்தினுடைய 3 போர்களில் அவன் அழிவை பற்றி தான் குறிப்பிடுகிறான். போர் என்பது பிரிவும் அழிவும் சார்ந்தது. பிரிதல் என்பது துன்பம். அந்த பிரிதல் துன்பத்தை ராமன் பட்டாபிஷேகம் நடக்காம போறப்பயே காட்டிடுவான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், எல்லாரும் ஒரு இருப்பாங்க. மறுநாள் காலையில் பட்டாபிஷேகம், கைகேயி வருவாள், 2 வரங்களில் ஒன்றை பெற்று சொல்லுவா, ஆலிசுல் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 நாண்டின் இயம்புவா என்று அரசன் என்றாள் அப்படின்னு சொல்லிடுவான். நீ போயிட்டு 14 வருஷம் கழிச்சு வா. உடனே ராமன் சொல்லுவான், அறத்தின் நாயகன் மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்னினி உறுதி எப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொளிர் காணும் போகின்றேன் விடையும் கொண்டேன்னு உடனே அன்னைக்கே கிளம்பி போயிடும். ராமன் நாட்டை விட்டு போயிடுறான். பிரிவு, இந்த பிரிவு துன்பத்தை பாடுறான் கம்பன். பிரிவு என்பது எவ்வளோ பெரிய துன்பத்தை தரும்னா அங்கேயே சொல்லிடுவான். ராமன் போகிறப்ப எல்லாரும் அழுகிறாங்க, எல்லோரும் அழுகிறார்கள். அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழுதுகிறார்கள். வரிசையாக லிஸ்ட் போடுறாரு. கிள்ளை அழுத, கிளி அழுதுச்சான். கிள்ளையோடு பூவை அழுத, பூவை அப்படின்றது நாகனவாய்ப்புல் மைனா இருக்குல்ல, மைனா பறவை, அந்த பறவையெல்லாம் அழுதுச்சான். கிள்ளை அழுத, கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத. மாடத்தில், வீட்டினுடைய மாடத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் கவலையோடு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பூனையும் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறது. இப்படி வரிசையாக போயிட்டே இருக்கு. எப்போ லிஸ்ட்டை முடிக்கிறது சொல்கிறாரு. கிள்ளை அழுத, கிள்ளையோடு பூவை அழுத, கிளர்மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, உரு அறியா பிள்ளை அழுத. தாய்மார்களின் வயிற்றில் கருவாகி உருவாகி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையும் அழுதுச்சான். குழந்தையே அழுதுச்சுன்னா பெரியவர்கள் என்ன சொல்ல, அவங்களும் அழுதாங்க. இப்போ யாரு தான் அழுகாமல் இருந்தாங்க? குழந்தையே அழுதுருச்சு, வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையே. இப்படி அந்த பிரிவு துன்பத்தை நினைத்து யாரெல்லாம் அழுதார்கள் என்று கம்பன் சொல்கிறான். கிள்ளை அழுத, கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, உரு அறியா பிள்ளை அழுத, பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாட்டத்தால். ராமன் 14 ஆண்டுகளுக்கு காட்டுக்கு செல்கிறான் என்று சொல்வதை கேட்டுவிட்டு எல்லோரும் எப்படி அழுதார்கள் என்று அந்த பிரிவு துன்பத்தை சொல்கிறான். மன்னன் 14 ஆண்டுகள் பிரிந்து போன இடத்தில் அங்கே அழுகிறார்கள். அடுத்து வரக்கூடிய காட்சிகளில் 2 நாட்டின் மன்னர்கள் கொல்லப்படுகிறார்கள். எப்பொழுது எப்படி அழுவார்கள், என்னென்ன நடக்கும் என்று பின்னாடி கம்பன் சொல்லுவோம். இந்த 3 போர்களில் முதல் போர் தாடகையை வதம் செய்வது. தாடகை என்ற அரக்கி வனத்தில் எல்லோரையும் ஆட்டு படித்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் துன்பமுற்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரர் தசரதனிடத்தில் ராமனை அழைத்து வதம் செய்ய வேண்டும் என்று எடுத்துச் செல்கிறார். ராமனை வதம் செய்ய போகணும். ராமன் தாடகையை வதம் செய்ய போகணும். காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த தாடகை மிகப்பெரிய அரக்கி, எல்லோருக்கும் துன்பம் அளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ராமனுக்கு தாடகையை கொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்? ஒரு பெண். ராமன் வார் எத்திக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கற்று தேர்ந்தவன். ஒரு பெண்ணை எப்படி கொள்வது, உடல் வலிமையில் தன்னை விட வலிமை குறைந்த ஒரு பெண்ணை எப்படி கொள்வது, அவர் அரக்கி இருந்தாலும் பெண்ணை எப்படி கொள்வதுன்ற தயக்கம் ராமனுக்கு இருக்கும். உடனே விஸ்வாமித்திரர் சொல்லுவார், இல்லை இவங்க பெண் அப்படின்ற டெஃபனிஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்? அதான் அரக்கி, அரக்கிக்குரிய பண்புகளில் பெண்மைக்குரிய பண்புகள் இருக்காது, அதனால் பெண் என்ற டெஃபனிஷனுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு அப்படியே சொல்லிடுவார். உடனே ராமன் அம்பெடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எய்ம் பண்ணுவான். தாடகையை வதம் பண்ணும். இது ஒரு முக்கியமான பாட்டு. கம்பனை படிக்க படிக்க பெரிய ஆச்சரியங்கள் தரக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. நான் நினைக்கிறது உண்டு, கம்பன் ஒருவேளை தமிழில்
ஒரு கவிஞனாக இல்லாமல் வேற ஒரு நாட்டில் பிறந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? நிச்சயமாக சொல்கிறேன், வேறு ஒரு நாட்டில் அல்லது வேறு ஒரு சூழலில் வேறு ஒரு துறையில் அவன் இருந்திருந்தால் அந்த துறையின் ஒரு உச்சத்தை தொட்டிருப்பான். கம்பன் ஒருவேளை ஒரு இயற்பியல் விஞ்ஞானியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாவோ ஒரு நியூட்டனாவோ இருப்பார். நீங்கள் கம்பனோட காலகட்டத்தில் 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய இயற்பியல் விஞ்ஞானிகள்லாம் அறிவியலினுடைய திசையை மாற்றி இயற்பியல் விஞ்ஞானிகள்லாம் தோன்றாங்க. அந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு வானவியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்த கோப்பர்னிக்கஸ் அதுக்கு பின்னாடி தான் வரார். அதற்கு பின்னாடி தான் நியூட்டன் தியரி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்க விதிகளை தந்த நியூட்டன் வரார். அவர் தியரி ஆஃப் மோஷன்ஸ்னா நம்மளால தியரி ஆஃப் எமோஷன்ஸ், அவ்வளோதான். நியூட்டன் வரார். கலீலியோ அதுக்கு பின்னாடி தான் வரார். இவர்களுக்கெல்லாம் ஒரு பொது பண்புகள் இருக்குது இந்த இயற்பியல் விஞ்ஞானிகளுக்கெல்லாம். இவங்க எல்லாம் அறிவியலில் அதுவரை கண்டுபிடிக்கப்படாத சில கூறுகளை கண்டுபிடித்து வரையறுத்தார்கள், டிஃபைன் பண்ணாங்க. E=mc², கிராவிட்டி, இதெல்லாம் ஒரு டெரிவேஷனில் போட்டு டெரைவ் பண்ணி எடுப்பாங்க. இந்த நுணுக்கம், இந்த சயின்டிஃபிக் அக்யூப்மெண்ட் கம்பன் கிட்ட பார்க்க முடியும், அவனுடைய பாடல்களில் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லுவான், 2 இதை டிஃபைன் பண்ணுவான். இந்த அம்பு எவ்வளோ வேகமாக, ராமனுடைய வில்வித்தைய வில் ஆற்றலில் இந்த பாடலில் டிஃபைன் பண்ணுறான். அம்பு எவ்வளவு வேகமாக வில்லிலிருந்து புறப்பட்டு போச்சு, 2வது வேகம் மார்பலை குத்தி முதுகில் வெளியேறினது என்ன ஸ்பீடு, இது 2ஐயும் சொல்லணும். 2 ஸ்பீடை டிஃபைன் பண்ணணும். அதை சொல்லுவார். இப்படி கொஞ்சம் தயக்கம் இருக்குது தாடகையை கொல்றதுல. அதே நேரத்தில் அரக்கி விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரு, அதனால் அம்பு எடுத்து அடிச்சிடலாம். அது எப்படி போச்சா, சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம், சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம், அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னு இருக்கும். என்ன பொருள், நாம் கோபத்தில் ஏதாவது ஒரு சுடு சொல்லை சொல்லிவிட்டால் அது நம்மளுடைய மூளைக்கு செல்லாமல் எப்படி வாய் தவறி வந்துடுதோ, அது என்ன வேகத்தில் சொல்கிறோட, தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ வாய் உளறி தெரியாமல் வந்துருச்சு, ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், அந்த சொல்லுக்கு என்ன வேகம் இருக்குமோ அந்த வேகத்தில் அம்பு போச்சான். ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன். செகண்டு, மார்பலை குத்தி முதுகின் வழியாக வெளியேறிச்சு, அந்த அம்பு என்ன ஸ்பீடில் போச்சு. அதை கேட்டால் சொல்கிறாரு, இப்போ நீ யாருக்காவது அறிவுரை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அறிவுரை சொல்கிறப்ப இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்களே, அது என்ன வேகமோ அந்த வேகத்தில் போச்சுன்றார். என்ன டெஃபனிஷன், சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைர குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னு அங்கே சொல்கிறார். இந்த வதத்தில் தாடகை கொல்லப்படுகிறாள். தாடகினுடைய மகன்கள் சுபாகு, மாரிசன், இருவரும் மாரிசனை கடலில் தள்ளிடுவாங்க, சுபாகுவை கொன்றுவாங்க. இந்த மாரிசன் தான் பின்னாடி மானா வருவான். அது அரக்கியாக இருந்தாலும் அங்கே மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டுரும். இந்த ஒரு போரில் போரினுடைய நெறிகள், போருடைய காட்சிகள்லாம் கம்பர் சொல்கிறார்.